2026ல் மீண்டும் ஸ்டாலின் தான் வந்து முதலமைச்சராக வருவார். எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துக்கு தள்ளப்படுறார் அப்படின்னு சொல்லி லயோலா காலேஜினுடைய முன்னாள் மாணவர்கள் வந்து கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. நாயோடைய கருத்து கணிப்பு கரெக்டாக தான் இருக்குது. மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். இதில் எந்த மாறுபாடும் இல்லை. ஏன் மீண்டும் திமுக தான் வரணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு நிறைய சலுகைகள் சாதனைகள் நிறைய பண்ணியிருக்காங்க. மருத்துவம், கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு எல்லா துறையிலையும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. முதியோர் இல்லம், நான் முதல்வன், புதுமை பெண், காலை உணவு திட்டம் நிறைய இருக்குது. என்ன சொல்லிகிட்டே போகலாம். இன்னுயிர் காப்போம், அது மாதிரி நிறைய திட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் மக்கள் எழுச்சியோடு இருக்காங்க. மீண்டும் திமுக ஆட்சி தான் வராது, இல்லை மாற்றம் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற 2026ல் இப்போ இருக்கிற நடப்பில் அவங்கள விட்டால் வேறு யாருமே நல்லா திறமையாக ஆளுமை பண்ணுறதுக்கு மற்றவங்க யாரும் கிடையாது. ஏன்னா அதுக்கு சாட்சியாக நிறைய சொல்லலாம். இந்த இப்போ வந்தார், அவர் அறிவித்த மாதிரி மகளிர் இலவசமாக பஸ்ஸில் பயணம் பண்ணுறாங்க. அப்புறம் மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய், அப்புறம் வீட்டுமனை பட்டா, அது மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் கல்வி உதவித்தொகை நிறைய நீங்களே பார்க்கலாம். இப்போது வந்து இந்த நம்ம வளர்ச்சி, ஸ்டேட் வளர்ச்சி தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஏன்னா தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது தெரியாதவனால தான் அந்த மாதிரிலாம் பேசின்னு இருக்காங்க. ஷுவராக இவர் தான் மீண்டும் வருவார். அது என்னுடைய கருத்து கணிப்பில், எல்லாருடைய கருத்து கணிப்பாக அதுதான். இது எப்படி பார்க்குறோன்னா இப்போதைக்கு கரெக்டாக தான் பார்க்குறோம். ஏன்னா லைலாவுடைய கருத்து கணிப்பு ஒரு 95% சில இதில் நிறையா கரெக்டாக வந்துடும். ஒரு சில டைமில் தான் மிஸ் ஆகும். இந்த வாட்டி அவங்க கணிச்சிருக்கிறது கரெக்டாக கணிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்த தமிழகத்தில் வேறு ஆள் கிடையாது. எல்லாருமே வந்து பாஜகவுக்கு ஆதரவான இருக்கக்கூடியவங்க. தமிழக மக்கள் பாஜகவுக்கு எதிர்ப்பானவங்க. அதனால் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு சிந்தனை போது அது திமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. அது திமுக மட்டும்தான் இருக்கும். இல்லை, அவங்க சரியாக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து கூட்டணி பலம் தான். இப்போ திமுகவோட கூட்டணி வந்து நல்லா பலமாக இருக்குது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 2 கம்யூனிஸ்ட்டு, மனிதநேய கட்சி, முஸ்லீம் லீக்கு, இதில் சிறிய கட்சிகள்லாம் வந்ததுனால அந்த கூட்டணி பலத்தை வச்சு தான் சொல்கிறாங்க. தவிர அவர் மக்களோட ஆதரவு இருக்கானாக்க அது கொஞ்சம் சொற்ப தான். கூட்டணி பலத்தில் வந்து அவங்க வரத்துக்கான முழு காரணம் இருக்குது. அதில் வந்து ஒரு 160 170 சீட்டு அவங்க ஃபுல்லாக வருவாங்க. இதுதான் அதனால தான் லைலா காலேஜ் அந்த கருத்து கணிப்பு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் தான் எனக்கு தெரியுது. எனக்கு மற்றபடி வந்து அது இல்லாமல் எதிர்கட்சி வந்து பலமாக இல்லை. அதிமுக பாஜகன்னு சொல்கிறாங்க. அது சரியான கூட்டணி இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் பாஜக ஏற்றுக்காதனால அதிமுக ஏற்கனவே எடப்பாடி தலைமையை வந்து ஏற்கனவே 11 தோல்வி அடைஞ்சிருக்காங்க கண்டினியூவாக. அவரை திரும்பவும் கூட்டணி வர பலம் இல்லை. அதனால் வந்து திமுக வந்து கொஞ்சம் பலமாக இருக்கிறதுனால அது சரியாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சக்ஸஸான பதில் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி லைலா காலேஜ் ரிசல்ட்டை நான் நினைக்கிறேன். நான் அதானே நடக்க போகிறது. அதானே ஏற்கனவே 2-3 ரிசல்ட் அவங்க கொடுத்துருவாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் ஆன மாதிரி. அப்போ இதுவும் சக்ஸஸ் தான் ஆகும் கண்டிப்பாக. என்ன அங்கே தீமை நடந்துன்னுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது தூக்கணும்னு நினைக்கிறதுக்கு திமுக அரசு என்ன தீமை செஞ்சுன்னுக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க? அதை ஏன் தூக்கணும்னு சொல்லி, அதுதான் என் மனசில் சொல்லுங்கள். பொய் கிடையாது, உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அவங்க தெரியாமல் படிக்கிறவங்க தானே. ஆனாலும் விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துருப்பாங்க. இப்போ நடக்கிற ஆட்சியினுடைய தன்மை தராதாரம், அதாவது அதனுடைய சீற்று எப்படின்றத அவங்க கற்பு கணிச்சுக்கு எடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் என்ன தப்பு? கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. 10 வாட்டி கேட்டாலும் ஒரே பதில் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய மரத்திலே பெரிய ஆலமரம் அது ஒன்று தான். ஏற்கனவே அதிமுக இருந்து சொல்லியிருக்கிறேன். அது ஈக்குவலாக சரியாக நின்றுச்சு. அது சின்ன பண்ண மாதிரி செதறி போச்சு. என்ன மற்ற வகையில் இப்போ இந்த திமுகவினுடைய ஆட்சிக்காரங்க கொஞ்சம் ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுனால சில பேர் அது விரும்புகிறாங்க. சில பேர் இல்லை, தமிழ்நாட்டை 3/4 பேர், அதாவது 170 பேர் விரும்புகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். 30% வேணாக்கா குறை சொல்லலாம். என்ன அதே மாதிரி இப்போ வர 2026 தேர்தலையும் கூட எதிர்பார்க்குறோம். திமுக தான் வரும்ன்றது எதிர்பார்ப்பு எனக்கு, என்ன மாதிரி உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு உண்டு. அது திமுக தான் ஆட்சியை பிடிக்கும், நிச்சயமாக கண்டிப்பாக பிடிக்கும். 200 சீக்கிட்ட வருவாங்க, 180 வரைக்கும் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. திமுக நல்லா தானே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன மக்களுக்கு எந்த குறையும் வைக்கலையே. யாரும் செய்யாத அளவு தானே இப்போ நல்ல திட்டங்களாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னே இந்த ஆட்சி கொண்டு வந்தது இல்லையா.
மாணவர்களுக்கு 1000 ரூபா, மாணவனுக்கு 1000 ரூபா, மகளிருக்கு 1000 ரூபா, இலவச பஸ்ஸு, இப்படி திட்டங்கள் சொல்லிகிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். இதுக்கு முன்னால் எந்த ஆட்சியும் அதை பட்டியல் போட்டு சொல்லுங்க பார்ப்போம். இருக்கவே இருக்காது. எல்லாம் கலைஞர் உணவு திட்டம், அதான் சில இதை வந்து அந்த அம்மா இருக்கும்போது அமலில் இருந்துச்சு. அதுக்கு மேலான திட்டங்களை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஏழை பெண்களுக்கு 25,000 கொடுத்து கலைஞர் தான் கொடுத்தாரு. இந்த அம்மா இந்த அரை பவுன் நகை ஆக்கி கொடுத்தாங்க. அது அவங்க கொண்டு வந்து திட்டம். இப்படி எல்லா திட்டமும் இலவச வீடு கொடுத்தது அவங்க தான். முதியோர் பென்ஷனு, விதவை பென்ஷனு எல்லாம் அவங்க கொண்டு வந்து திட்டது. எனக்கு புதுசாக யார் கொண்டு வந்திருக்கா? இதுக்கு மேலே நான் யார் கொண்டு வர முடியும்? யாராலும் கொண்டு வர முடியாது, எந்த ஆட்சியாலும் கொண்டு வர முடியாது. மக்கள் இந்தியாவிலாம் தலை பிடிச்சிருக்காங்க எப்படி நடத்துகிறாங்க அப்படின்ட்டு. இங்கே வரக்கூட நிதியை கொடுக்க மாட்டேங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட். அப்போவும் சமாளித்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க, சவால் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. வேறு எந்த மாநிலத்தில் நடக்கிறாங்க? எல்லாம் வந்து உன்னுடைய வாக்கு சதவீதமே ஒன்றும் காமிக்கல. அவர் எப்படி வந்து 2வது இடத்துக்கு தள்ளப்படுவார்னு அதெல்லாம் ஒரு யூகம் தான். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. 2வது இடம் திமுக, அதிமுக தான் தமிழ்நாட்டில். இது 2 தான். அதாவது இதெல்லாம் வந்து இந்த நாம் தமிழர், டிவிக்கு எல்லாம் வந்து சொல்லலாம், ஆனால் வந்து சாத்தியமாகாது. அதனால் 3வது 4வது இடம் தள்ளப்படுவாங்க. அதான் அவர் அடிக்கடி ஸ்டண்டு காட்சி விட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா, நான் தான் எனக்கும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னுட்டு. அதனால் அவங்க அதில் மயங்கி இருப்பாங்க, அந்த காட்சி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றபடி அதெல்லாம் மக்கள் மத்தியில் இருக்கிறது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எவ்வளோ காலம் இருந்து பண்ணியிருக்காங்க, நல்லது பண்ணியிருக்காங்க. இந்த திமுக ஆட்சி வந்து ஒரு தடவையாவது 10 ஆண்டு தொடர்ந்து வைக்கல, மாற்றிடுவாங்க. அதனால் இந்த தடவை ஏடிஎம்கேல சிலர் பிரிஞ்சு கிடக்குறாங்க, பிரிவினை சக்திகளை திமுக ஊக்குவிக்குது. அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி மக்கள் தெளிவாக இருக்காங்க. கண்டிப்பாக வேறு ஆட்சி வரும், மாற்றம் வரும். உண்மைதானே விஜய், அதாவது ஒரே கட்சி தான் அது, மிகப்பெரிய கட்சி, ஒரே கட்சி. அந்த கட்சியின் கிளைகளாக மாறிவிட்டது அதிமுகவும் டிவிகேவும். அதனால் அது அவங்க மாறி மாறி இந்த இதுலேருந்து அதில் மாறிக்கலாம் அப்படின்ற ஒரு பாந்தனை இருக்கும். இதுக்கு அழிவு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு தான். மிகப்பெரிய கட்சி அது. அது இப்படி ஒன்றுமே இல்லாமல் சிதறது கஷ்டமாக இருக்குது. 2வது இடம் 3வது இடம் அப்படின்னு நம்ம பார்க்கறதோட அவர் வந்து இப்போ தான் முதல் வந்திருக்காரு. அது போனால் தான் தெரியும். ஆனால் அவர் வந்து ஏதோ வந்திருக்காரு அவ்வளோதான். ஆனால் அவருடைய ஆளுமைலாம் எப்படி இருக்குன்னு யாரும் பார்க்கல. அதனால் என்னுடைய இதுன்னு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க வந்தால் தான் மீண்டும் தொடர முடியும் அந்த பணிகளெல்லாம். இப்போது அங்கங்கே நடக்கிற பணிகள்லாம் மீண்டும் வளர்ச்சி பாதையை போய் பார்க்கணுன்னா இவரு தான் முடியும், டிஎம்கேவால் தான் முடியும், அதாவது நம்ம ஸ்டாலினால் தான் முடியும். இவங்கெல்லாம் சும்மா ஏதோ வந்திருக்காங்க, அவங்களுடைய இதெல்லாம் தெரியாது நமக்கு, கொள்கை என்னன்னே தெரில, அவர் என்ன கான்செப்டு ஒன்றுமே எதுவுமே சொல்லாமல் சும்மா ஏதோ அறிமுகம் ஆயிடுச்சிட்டாரு, எல்லாருக்கும் அறிமுகம் ஆகிட்டாரு. அந்த ஸ்பேஸ் மட்டும் தெரியுது. அந்த ஸ்பேஸை வச்சு நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அரசியலுன்னும் போது நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவங்க அதிமுக உசார் ஆகணும், ஏன்னா அது ஆண்ட கட்சி. அந்த அம்மா ஒரு 2 முறையும், எம்ஜிஆர் ஒரு 2 முறையும், பன்னீர்செல்வம் ஒரு முறையும், எடப்பாடி ஒரு முறையும். அப்போ ஆண்ட கட்சி அது. அவங்க கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்க போராடி செகண்டில் வர வைக்கணும். ஆனால் செகண்டு வர்றதுன்றது அவங்க தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்குது இல்லையா, அதனால் இவங்களுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்குது. இப்போது ரசிக்கிறவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவானான்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தை இறந்துச்சு, அதுக்கு என்ன தெரியும்? ஒரு குழந்தை இறந்துச்சு இல்லையா, அப்போது அது என்ன தெரியும்? அது கரூரில் குழந்தை தூக்கின்னு போனாங்க. அவங்க நடிகரை பார்க்குறா, அவளை தூக்கின்னு போய் குழந்தைய பலி கொடுத்துட்டாங்க. அதை அவங்க பெருசாக கொண்டாடிங்கிறாங்க, அது வேறு விஷயம் இல்லை. சொல்கிறேன், அந்த குழந்தை ஓட்டு போட்டுருக்குமா? அந்த மாதிரி தான் ரசிப்பு. ஒரு மனிதனுக்கு ஒரு நடிகரை மேலே ஈர்ப்பு வேறு, ஓட்டு உரிமை கொண்டு வர இது வேறு. அதனால் அது சான்ஸ் இல்லை. அவங்க அதிமுக இப்போது போட்டியே டிவிக்கே டிஎம்கேன்ற மாதிரி செகண்டில் யார் வர்றதுன்றது தான் இப்போ போட்டி. அதிமுக டிவிக்கா அப்படி தான் ஆகணும். எடப்பாடி உஷார் ஆகணும். இல்லை அப்படின்னா ஒரு பச்சை துண்டு கட்டின்கிற ஒரு சில போஸ்டங்களில் அது போத்தின்னு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் எடப்பாடிக்கு. அதனால் அவர் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். தன் தொண்டர்களை நல்லா கவனப்படுத்தி ஓட்டு வங்கியை நிலைப்படுத்தி கொள்ளணும். அப்போ தான் 2வது வர முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. இல்லை, அது கரெக்டு தான். ஏன்னா வந்து அதிமுக வந்து பலவீனமாக இப்போ கிடக்கு.
4ஆக பிரிஞ்சுருக்கு. ஒன்று டிடிவி சைடு, இன்னொன்று ஓபிஎஸ், இந்த பக்கம் சசிகலா, இந்த பக்கம் வந்து எடப்பாடி. எடப்பாடி வந்து மேல்மட்ட தலைவர்களை, அதிமுகவோட முன்னாள் தலைவர்களை வந்து இந்நாள் சீனியர் தலைவர்களை வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போக மாட்டார். அவர் வந்து ஒரு தான் மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் துண்டிச்சிட்டு இப்போ வந்து அதிமுகவும் ரொம்ப பலவீனமாக படித்தார். அவருக்கு வேண்டிய ஆளுங்களை மட்டும், அவருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவர் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அதிமுக வந்து அதுவும் பிஜேபி கூட அலைன்ஸு, அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைனஸ் தான். பிஜேபி கூட வந்து அதிமுக கூட்டணி வைக்கிறது வந்து மிகப்பெரிய அது. ஏன்னா ஜெயலலிதா அம்மா வந்து மோடியா லேடியான்னு கேட்டவங்க. அவங்க வந்து அப்படி கேட்டுட்டு ஜெயிச்சு காட்டணும். 39 சீட்டு ஜெயிச்சு காட்டினவங்க. அப்படிப்பட்ட இனிமேட்டு நான் வந்து வாழ்நாளில் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவங்க. அப்படி ஒரு அதிமுகவோட கட்சியை வந்து பாஜக கிட்ட போய் எடப்பாடி அடமானம் வச்சிட்டாரு. அவர் பாதுகாப்பு வச்சுருக்காரு. இது மக்கள்லாம் பார்க்குறாங்க. அதனால் வந்து அவர் வந்து 2வது இடத்துக்கு வர முடியாது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து திமுக 160 + 170 மேலே வரும். விஜய் வந்து எதிர்கட்சியாக அவர் தான் ஒரு 45 சீட்டுக்கிட்ட வருவார். அதிமுக கூட்டணி இப்போ இருக்கிற பாஜக, எடப்பாடி, அன்புமணியோ தேமுதிக வந்துச்சுனாக்கா ஒரு 20 சீட்டுக்குள்ளே வரும். இதுதான் என்னுடைய இது. 2வது இடம் கண்டிப்பாக விஜய் தான் வருவார். விஜய்க்கு ஏன் ஓட்டு போடுவாங்கனாக்கா அது மக்கள்கிட்ட தான் கேட்கும். காரணம்னாக்கா இளைஞர்கள் வந்து அதிகம். 2வது ஒரு நடிகர் கட்சி என்ன புரியுதா? ஏன்னா இன்றைய தலைமுறை இப்போ விஜய்க்கும் வயசு கம்மி வயசு தானே. ஒரு சமயம் அவருக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்கலாம், ஒரு இதில் இருக்கலாம் அப்படின்றது ஒரு நோக்கம் வச்சு கூட அவங்க பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஏகப்பட்ட பேர் சேர்றாங்க. ஓட்டு இருக்கிறது வந்து வேணாக்கா 10 பேர் தான் இருக்கும், 90 பேருக்கு ஓட்டு கிடையாது. புரியுதா? இப்போ அவங்கெல்லாம் இப்போ இன்றைக்கி இப்போ இந்த வருஷத்துக்கு அவங்கெல்லாம் சில பேர் ஓட்டு போகிறவங்க இருப்பாங்கள்ல, என்ன பதிவு பண்ணி கொடுத்தவங்க இருப்பாங்க. இப்போ 6 மாதம் ஒரு ஏன்னா புதுசாக சேர்ப்பாங்க. அப்படி உள்ளவங்க கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க 2வது கட்சியாக வர்றதுக்கு காரணம் பெரிய கட்சி, அதில் உள்ள சில முக்கியமான ஆளுங்கள்லாம் அதில் இறங்கிட்டாங்க. அதில் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படின்றதுனால அது கூட பின்னாடியாக இருந்தாலும் இருக்கலாம் அதிமுகவுக்கு. அதனால் இவர் கூட கொஞ்சம் ஏன்னா மெஜாரிட்டி ஏன்னா புதுசாகனா எல்லாருமே விருப்பம் இருக்கும். புது கடை திறந்ததுனாக்கா செட்டிங்கிட்டிங்கெலாம் பார்த்தா எப்பா உள்ளே போவோம், ஒரு 4 நாள் போவாங்க. அப்புறம் அப்படியே அந்த வேகம் கொஞ்சம் கம்மியாக குறையும். சராசரியாக போய்கிட்டு இருக்கலாம். மேலே வந்தாலும் வரலாம், டவுன் ஆகலாம் சொல்ல முடியாது. இது அந்த மாதிரி ஒரு தோற்றம் தான்.